கிறிஸ்துவுடன் அன்பான தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்துவுடன் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்த நாட்களிலே அநேக காரியங்களை குறித்து உபதேசித்தார். பரலோக ராஜ்யத்தை குறித்தும் உபதேசித்தார். நாம் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்பதை குறித்தும் போதித்தார். அநேக காரியங்களை போதித்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அல்லேலூயா. மனம் திரும்பும் போது பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று உபதேசித்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியமே பரலோக ராஜ்யத்தை குறித்ததுதான். இந்த உலகம் நிலையில்லாத உலகம். இந்த உலகம் திடீரென்று அழிந்து போகும். ஆனால் நிலையான ஒன்றை நாம் என்ன செய்ய வேண்டும்? பிடித்துக் கொள்ள வேண்டும். அது பரலோக ராஜ்யம், அது தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள தேவன் நமக்கு ஆலோசனைகளை வழங்குகிறார். அல்லேலூயா. பாருங்கள், நேற்றைய தினத்திலே தாய்லாந்திலும் மியான்மரிலும் நிலநடுக்கம். அப்படியே 33 மாடி கட்டடம் அப்படியே கட கட கடன்னு இடிஞ்சு கீழே விழுந்து கிடக்கு. ஒரு மாடி அளவுக்கு கூட உயரம் இல்லை. கடைசி காலங்களிலே பூமி அதிர்ச்சிகள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பஞ்சம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொள்ளை நோய்கள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் பரலோக ராஜ்யத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நமக்கு பரலோக ராஜ்யமா முக்கியம்? இப்போ எவ்வளவு பாடுகள் இருக்கிறது, எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது, எவ்வளவு வேதனைகள் இருக்கிறது, எவ்வளவு போராட்டங்கள் இருக்கிறது. இவைகளெல்லாம் நாம் சமாளிப்பதே ரொம்ப கஷ்டம் என்று நினைக்கலாம். அல்லேலூயா. மனுஷ வாழ்க்கையிலே, உலக வாழ்க்கையிலே பாடுகளும் ஒரு அங்கமாயிருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லும் போது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்க. அப்ப மனம் திரும்பி தேவ ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு பிரயாசப்படும் போது இந்த உலகத்திற்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவருடைய இந்த உபதேசத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களிலே பவுல் இப்படியாய் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 20-21 பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் உங்களுக்கு நான் மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாய் வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், பிரயோஜனமானவர்கள் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்கவில்லை. பிரயோஜனமானது, நமக்கு தேவையான ஒன்றையும் பவுல் மறைத்து வைக்கவில்லை.
வெளியரங்கமாக வீடுகள் தோறும் நமக்கு உபதேசம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அது என்ன? தேவனிடத்தில் மனம் திரும்ப வேண்டுவதை குறித்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆமா நாம் தேவனிடத்தில் மனம் திரும்ப வேண்டும், இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசம் வைக்க வேண்டும் என்று வீடுகள் தோறும் பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அது நமக்கு மிக பிரயோஜனம் என்று சொல்லுகிறார், நமக்கு ரொம்ப உபயோகமானது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால நாம் என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. மனம் திரும்புதல் மிக முக்கியமானது. இயேசுவின் பக்கமாய் நாம் திரும்ப வேண்டும். இயேசுவை அறியாதிருந்த நாம் இயேசுவின் பக்கமாய் திரும்ப வேண்டும். இயேசுவின் வார்த்தையை அறியாத நாம் இயேசுவின் வார்த்தையின் பக்கம் மனம் போல் வாழ்ந்த நாம் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்படி திரும்ப வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இப்படியாய் துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறவருக்கு தயை பெருத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் எப்படி திரும்ப வேண்டும், எங்கே இருந்து திரும்ப வேண்டும் என்று ஏசாயா விளக்கமாக நமக்கு சொல்லுகிறார். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல். இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாக நாம் துன்மார்க்கர்களாய் வாழ்ந்திருக்கலாம், அக்கிரமக்காரர்களாய் வாழ்ந்திருக்கலாம், அதாவது பாவிகளாய் வாழ்ந்து. இப்பொழுது துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு ஆமா கர்த்தரிடம் திரும்ப. ஏன்னா அவர் பரிசுத்தராயிருப்பது போல நாமும் பரிசுத்தராயிருக்க வேண்டும். அப்ப அசுத்தத்தை விட்டு பரிசுத்தத்திற்கு நேராக நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்தவ ஜீவியம். கிறிஸ்துவ அறிவிக்கிறதை ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. வேத புஸ்தகம் சொல்லுகிறதை ஒருபோதும் நாம் என்ன செய்யக்கூடாது? மறந்து போ. சில நேரங்களிலே வேத புஸ்தகத்தை கடைபிடிப்பது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். அல்லேலூயா. அது கஷ்டமா இருக்கிறது என்று விட்டுவிட்டோம் என்றால் நரகம் மிகவும் கொடிய கஷ்டமுடையதா இருக்கு. தேவனுடைய ராஜ்யமா பிசாசின் ராஜ்யமா? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து உணர்வுள்ளவர்களாய் இருந்தால் தேவராஜ்யம் கிடைக்கும். தேவராஜ்யத்தை குறித்த உபதேசங்களை விட்டுவிட்டால் பிசாசின் ராஜ்யம் தான் கிடைக்கும். அல்லேலூயா. அதை நாம் மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று யோவான் சானகன். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். எல்லாரும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் எல்லாரும் இதையே சொல்லுகிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். அடுத்த ஒரு காரியத்தை அவர் சொல்லும் போது 8வது வசனத்திலே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்பினா பரலோக ராஜ்யம் கிடைக்கும். ஆனா மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? கனி கொடுக்க வேண்டும். மனம் திரும்பினதுக்கு அப்புறம் அப்படியே இருந்து விடக்கூடாது. மனம் திரும்பின தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் கனி கொடுக்கிற அனுபவத்துக்குள்ளாய் மாற வேண்டும். கனிகள் என்ன? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம்,
நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இவைகளெல்லாம் ஆவியின் கனிகள். ஹல்லேலூயா. நாம் இயேசுவின் பிள்ளைகளாய் மாறினால் இந்த கனிகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். இந்த கனிகளை கொடுக்கலன்னா நாம் உபயோகமற்ற கிறிஸ்தவர்களாயிருப்போம். ஹல்லேலூயா. ஒரு மரம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மரம் கனி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அத்தி மரத்தை தேடி போனார். எதற்கு போனார்? கனி தேடி போனார். ஹல்லேலூயா. அப்போ எல்லாரும் கனியை தேடுவார்கள் ஒரு மரத்தை நட்டால். அதனால கிறிஸ்தவர்களாகிய நாமும் கனி கொடுக்கிற அனுபவம் உடையவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் தன் காலத்தில் தன் கனியை கொடுப்பார்கள், தன் மூலம் கனியை கொடுப்பார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் கனி கொடுக்கிறார்கள்? எத்தனுடைய பிள்ளைகள் செய்தியை பார்க்கிறார்கள்? பத்திரிகையிலே வர செய்தியை எத்தனை பிள்ளைகள் வாசிக்கிறார்கள்? யூடியூபிலே வர தெய்வ பக்திக்கு ஏதுவான செய்திகளை எத்தனை பேர் கேட்கிறார்கள்? நிறைய பேரு நல்லா கோட்டு சூட்டு பெரிய மீசையெல்லாம் வச்சிருந்தா செய்தியை கேட்பாங்க. ஜிப்பா போட்டிருந்தா செய்தியை கேட்கறதா விட்டுருவாங்க. ஹல்லேலூயா. தேவ பக்திக்கு எதுவான செய்தியை கேட்கலன்னா நீங்கள் மனம் திரும்பாதவர்கள் என்ற அர்த்தம். உங்களுக்கு அப்ப பரலோக ராஜ்யம் கிடைக்காது. ஹல்லேலூயா. நீங்க இருக்கிற நிலையில இருந்து பரலோகம் போகலாம் என்று ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. சங்கீதம் 92ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம், அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். அல்லேலூயா. கனி கொடுக்கிற பிள்ளைகள் முதிர் வயதிலும் கனி கொடுத்து கொண்டே இருப்பார்கள். கனி கொடுக்கிற மரத்தை பார்த்தீங்கன்னா அது எவ்வளவு வயசானாலும் என்ன செய்யும்? கனி கொடுத்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி கனி கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகள் முதிர் வயதிலும் கனி கொடுத்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். அல்லேலூயா. ஆதாமை தேவன் உருவாக்கினார். ஆதாமோடு குளிர்ச்சியான வேளையிலே உலாவினார், பேசினார், நடந்தார். அல்லேலூயா. திடீரென்று ஒரு நாள் பார்க்கும் போது என்ன சம்பவம் நடக்கிறது? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அல்லேலூயா. தேவனோடு கூட இருந்தான். கனி கொடுக்க வேண்டிய அனுபவத்துக்குள்ளாக இருந்தான். ஆனா திடீரென்று தேவனுடைய வார்த்தையை மீறி பாவம் செய்தான். அதனால் இப்பொழுது தேவனை பார்த்ததும் தோட்டத்தின் விருஷ்டங்களுக்குள்ளே ஓடி ஒளித்து இப்ப ஆண்டவர் தேடுகிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அவன் சொல்லுகிறான், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதனால் பயந்து ஒளித்துக் கொண்டேன். அல்லேலூயா.
தேவனுடைய வார்த்தைக்கு மீறினதும் அவன் நிர்வாணியாய் மாறி போனான். அல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னையே துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றார். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அல்லேலூயா. தமஸ்குவில் இருக்கிற தேவனுடைய ஜனங்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படியாய், சிறை பிடித்து எருசலேமுக்கு கொண்டு வரும்படியாய் பிரதான ஆசாரியருடைய கரத்திலே நிருபங்களை வாங்கி கொண்டு தமஸ்குவுக்கு போற வழியில ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது. கீழே விழுந்தான். அல்லேலூயா. அப்பதான் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? இயேசு கேட்கிறான், சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? இந்த வார்த்தையை கேட்டவுடன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அல்லேலூயா. ஆண்டவரே நீர் யார் என்கிறான். அல்லேலூயா. இந்த சத்தம் எப்படி இருக்கிறது? ஆதாமுடைய சத்தம் எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. அப்பொழுது என்ன சொல்லுகிறான்? அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, நீ யாருக்கு விரோதமாய் புறப்பட்டு போகிறாயோ அந்த இயேசு நானே. அல்லேலூயா. தொடர்ந்து என்ன சொல்லுகிறான் பாருங்க. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றார். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அல்லேலூயா. நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன்? சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார்? ஆண்டவரே நீர் யார்? என்னை நீ துன்பப்படுத்துகிற நானே. ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன்? நீ பட்டணத்திற்குள்ளே போ, உனக்கு செய்ய வேண்டியது அங்கே உனக்கு. 17ஆவது வசனம் பாருங்க. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும் படிக்கும், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்புறார் என்றார். உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். அல்லேலூயா. எல்லாம் வேக வேகமாய் ஆண்டவருக்கு விரோதமாய் எழும்பி ஆண்டவரே கஷ்டப்படுத்தினான். இப்பொழுது வேக வேகமாக சுகம் பெறுகிறான். வேகம் வேகமாக ஞானஸ்தானம் எடுக்கிறான். தொடர்ந்து வாசிக்கும் போது இயேசுவே தெய்வம் என்று அறிக்கை உபதேசம் பண்ண தொடங்கணும். அதான் அவர் சொல்லுகிறார், பிரயோஜனமானவர்கள் ஒன்றையும் நான் உங்களுக்கு என்ன செய்யவில்லை, மறைத்து வைக்கவில்லை என்று. பரப்புலோசியர் 1:10 சகலவித நற்கிரியலுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிறார், அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ளலாம். அல்லேலூயா. சகலவித நற்கிரியலுமாகிய கனிகளை
எல்லா விதமான கனிகளையும் தர வேண்டும். ஆவியின் கனிகள் 9 தர வேண்டும். ஹல்லேலூயா. சகல விதமான கனிகள் எல்லாம் தரணும். ஒரு கனி மட்டும் இருந்தா எல்லா கனிகளையும் தரணும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் கர்த்தருக்கு பாத்திரவான்களை பண்ணபடியால் வெண் வஸ்திரம் தரித்து. இன்னைக்கு வெண் வஸ்திரத்தை சொன்னா கொலையே பண்ணிடுவாங்க ஊழியக்காரன். விசுவாசிகள் வெண் வஸ்திரம் தரிக்கணும்னு ஆசைப்பட்டா கூட கொஞ்சம் பெரிய பெரிய ரொம்ப பெரிய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, பணக்கார ஊழியக்காரங்க, அவங்க கொலையே செய்திருவாங்க வெண் வஸ்திரம் தரிக்கிறவங்க. ஆனா இங்க வேதம் என்ன சொல்லுகிறது? சகல விதமான நற்கனிகளையும் கொடுத்து தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து அவருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளணும். அவருக்கு பாத்திரவான்கள் பெண் வஸ்திரம் தரித்தவரோடு கூட ஆமா நடப்பாரு. அதை சொல்லியாச்சுன்னா சபை காலியா இருக்கும். பெண் வஸ்திரம் தரி நடக்கணும்னா காணிக்க கிடைக்காது. ஹல்லேலூயா. எப்படியோ நடக்கட்டும். அடுத்தபடியாய் பாருங்கள், எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எபிரேயர் நிருபம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்பொழுதும் தேவனுக்கு. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய உதடுகளின் கனி. உதடுகளிலிருந்து என்ன வரணும்? அவரை துதிக்கிற சோத்திரவனி. அன்பான தேவஜனமே, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறாயா? உன் வாயிலிருந்து கர்த்தரை துதிக்கிற சோத்திர பலி வருகிறதா? ஹல்லேலூயா. எல்லாம் மனசுல நினைச்சிட்டு இருப்பாங்க, சோத்திரம் தவிர மீதி எல்லாம் வருதுன்னு. ஹல்லேலூயா. சோத்திரம் சொல்ல சொன்னா ஆத்திரம் வருதான் நிறைய பேருக்கு. ஹல்லேலூயா. அப்ப பல்லவ ராஜ்யத்துல போய் என்ன சொல்லுவியா? சோத்திர பலி எடுக்கிறவன். அப்ப நீ எந்த உலகத்துக்கு போனாலும் இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டுமானால் சோத்திர பலி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அதனால மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யம் சமீபமாயிரும். அது மாத்திரமல்ல, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கணும். அடுத்தபடியாய் பாருங்கள், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இப்போ மனம் திரும்பியாச்சு, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்குறீங்க. இனி என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்நானம் எடுக்கணும். ஹல்லேலூயா. பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்நானம் எடுக்கணும். பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மனம் திரும்புதலுக்கென்று போதும். மனம் திரும்புதலுக்கென்று நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவும் அவர் மனம் திரும்ப அவசியம் இல்லை, ஆனாலும் இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுறது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்று சொல்லி யோர்தான் நதியிலே யோவான் ஸ்நானகனால் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் எடுக்கணும். ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்கலன்னு என்ன? நாம் தேவனுடைய பிள்ளைகளே. மூழ்கி ஞானஸ்நானம். சிலர் சொல்லுவாங்க, நான் பிறந்த நாளிலே பிறந்த போதே ஞானஸ்நானம் எடுத்தேன் அப்படி. இயேசு கிறிஸ்து கூட 8ஆம் நாளிலே ஆலயத்துக்கு அவரை கொண்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. நியாய பிரமாண முறைமையின்படி அவருக்கு விருத்த சேதனம் செய்து. அதே மாதிரி நாமும் நம்முடைய பிள்ளைகளை 1 மாசமோ 2 மாசமோ 3 மாசமோ கழிச்சு என்ன செய்யலாம்? ஆலயத்துக்கு கொண்டு வருவோம்.
அங்க அந்த குழந்தைக்கு என்ன பேருன்னு கேட்டு என்ன செய்யறாங்க? பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே இந்த பேரை போடுகிறேன்னு பேரை சூட்டுகிறோம். அல்லேலூயா. அது ஞானசானம் கிடையாது. பெரிய போதகர் எல்லாம் நல்ல கண்ணாடி டம்ளர்ல தண்ணிய வச்சுட்டு கொஞ்சம் தலையில எடுத்து வச்சுட்டு பேரை சூட்டிட்டு என்ன சொல்றாங்க? அது ஞானசானமா? இயேசு கிறிஸ்துவும் 8வது நாளில் ஆலயத்துக்கு கொண்டு போகப்பட்டாரு. அப்ப ஏன் 30வது வயதில் யோவான் சானகனால் ஏன் ஞானசானம் எடுக்கிறாரு? அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க. ஜலத்தினாலும் பிறக்க வேண்டும், ஆவியினாலும் பிறக்க வேண்டும். அப்படி பிறக்கலைன்னா தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டான். அல்லேலூயா. சுதந்திரிக்கவே முடியாது. உங்களுக்கு ஞானஸ்தானம் எடுக்காத ஒருவனும் பரலோக ராஜ்யத்தை என்ன செய்ய முடியாது? சுதந்திரிக்கவே முடியாது. அல்லேலூயா என்று இயேசு சொல்லுகிறார், நான் சொல்லல. கள்ள தீர்க்கதரிசிகள் வாழும் அதை மறைக்கலாம், கள்ள போதகர்கள் அதை மறைக்கலாம், கள்ள அப்போஸ்தலர்கள் மறைக்கலாம். அல்லேலூயா. ஆனால் இயேசு சொன்னதே தான். அல்லேலூயா. அதைத்தான் தேவ பக்தியுள்ள ஊழியர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இதை பவுல் எபிரேயர் நிருபத்திலே இப்படியாய் சொல்லுகிறார். எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மை உள்ள இதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். அல்லேலூயா. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயிருங்க. அதான் முழுக்க ஞானஸ்தானத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. அதனால உண்மையுள்ள இதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். எங்க சேர கடவோம்? பரலோகத்துல சேர கடவோம். அல்லேலூயா. அதனாலதான் சொல்ல, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. அல்லேலூயா. இதை குறித்து பாருங்க, மார்க் 1:15 மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று இயேசு காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டு மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். அல்லேலூயா. இயேசு சொன்னார், மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள், மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். அல்லேலூயா. 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், மார்க் 6:12. அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேக நோயாளிகளை எண்ணெய் ஊசி சுத்தமாக்கினார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய சீசர்கள் புறப்பட்டு போய் என்ன பண்ணாங்க? மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்தார். எங்க போனாலும் பிரசங்கம் எப்படி இருக்கணும்? மனம் திரும்புகள். மனம் திரும்புகள் ஒருவேளை பிரசங்கித்தான் காணிக்கை கிடைக்காம போனா என்ன செய்யறது? நல்ல ஒரு பிரசங்கத்தை கேட்டேன்னு 10 பேர் வந்து சொல்லாம இருந்தா என்ன பண்றது? அல்லேலூயா. இயேசுவை பார்க்கிறதில்லை. ஆண்டவருடைய ஊழியர்கள் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதில்லை. அவர்கள் மனிதர்களை பார்க்கிறார்கள். மனிதரிடத்தில் இருந்து ஏதாவது கிடைக்குமா என்று பார்க்கிறார்கள். அல்லேலூயா. சிறுத்தை பெயருக்காக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். துண்ட அப்பத்துக்காகவோ சிறுத்தை பெயருக்காகவோ தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. அது மத்தேயு 12:41. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 41.
யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் எங்கே இருக்கிறார். நியாயத்திற்கு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்ததென்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். அல்லேலூயா. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்காத, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற உபதேசத்தை கேட்காத இந்த ஜனங்களுக்கு எதிராக நினிவே மக்கள் என்ன செய்வார்கள்? எழுந்ததென்று குற்றம் சுமத்துவார்கள். ஏன்னா நினிவே மக்கள் மனம் திரும்பினார்கள், தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்கள், உபாகமம் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்துக்கு கை கொடுத்து நான் இன்று கற்பிக்கிற அவருடைய கட்டளை எல்லாம் கட்டளைகளின்படி செய்தால் அப்பொழுது உனக்கு நன்மையோ நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கற்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவன் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். அல்லேலூயா. நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படி செய்த ஆசீர்வாதம், சகல ஆசீர்வாதம். பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், மிருக ஜீவன்களுக்கும் ஆசீர்வாதம், கையின் பிரயாசங்களுக்கும் ஆசீர்வாதம், நிலத்தின் கனிக்கும் ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீயோ மனம் திரும்ப, கிறிஸ்தவனே நீ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன் அவருடைய எல்லா கற்பனைகளின்படி என்ன செய்யணும்? செய்யணும். அப்ப ஆசீர்வாதம் நிறைய வரும். அல்லேலூயா. நம்ம ஆசீர்வாதத்துக்காக தானே காத்திருக்கிறோம். ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது, மனம் திரும்பி கீழ்ப்படியும் போது எல்லா ஆசீர்வாதமும் வரும். பாருங்க, யோபின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர், அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். அப்பொழுது தூளை போல பொன்னையும் ஆற்று கற்களை போல சேர்த்து வைப்பீங்க. அல்லேலூயா. ஏன்னா இதை பார்த்தது நிறைய பேர் சொல்லுவாங்க, பாருங்க தங்கத்தை சேர்த்து வைக்க சொல்றாரு. அல்லேலூயா. நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர், அக்கிரமத்தை உங்கள் கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். அப்பொழுது தங்கத்தை தூளை போல பொன்னையும் ஆற்று கற்களை போல் ஓப்பின் தங்கத்தையும், அப்பொழுது சர்வ வல்லவர் நாமே உமக்கு பசும் பொன்னும். உனக்கு இயேசு எப்படி இருப்பாரு? பசும் பொன்னும் சொக்க வெள்ளியுமா வேணுமா? உலக ஆசீர்வாதம் வேணுமா? அல்லேலூயா. ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய காரியங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மன மகிழ்ச்சியா இருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பி நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். ஆமா, நீங்க ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணனா அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? செவி கொடுப்பார். ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவர் என்ன செய்வார்? செவி கொடுப்பார். அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம மனம் திரும்பி என்ன செய்யணும்? கனிகளை கொடுக்கணும். மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கணும். மனம் திரும்பி உபதேசத்துக்கு கீழ்ப்படியணும். மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்துக்கு என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். அடுத்தபடியாய் பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால்
பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. மனம் திரும்பி தேவ பிள்ளைகளே, நீங்கள் மனம் திரும்பி அல்லேலூயா பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பிள்ளைகள் குழந்தைகளை போல ஆனா பரலோக ராஜ்யம் கிடையாது. ஏன் குழந்தைகளை போல ஆகணும்? பெரியவர்களா இருக்கிற நம்ம குழந்தைய போல ஆனா என்ன ஆகும்? அல்லேலூயா. பாருங்க, 1 கொரிந்தியர் 14:20. நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராமல் இராதேயுங்கள், துர்க்கணத்திலே குழந்தைகளாயோ புத்தியிலே தேர்ந்தவர்களாயோ இருங்கள். அல்லேலூயா. புத்தியிலே என்ன செய்யக்கூடாது? குழந்தைகளாய் இராதாயுங்கள். துர்க்குணத்திலே குழந்தைகளாயோ புத்தியில தேர்ந்தவர்களாய் இருங்க. ஆனா குழந்தைகளா இருக்கணும்னு சொன்னதுனால குழந்தைங்க என்ன பண்ணும்? ஆலயத்துல கூட குழந்தைங்க என்ன பண்ணும்? அதுக்கு பசிக்கும், அழும், அம்மா கிட்ட ஏதாவது அடம் பிடிக்கும். உடனே நீங்க நினைப்பீங்க, அடுத்த வாரத்துல என்ன குழந்தைகளா இருக்க சொன்னாரேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரேன்னு சொல்லி நீங்க தூங்குவீங்க, நீங்க பிஸ்கட் கொண்டாச்சு சாப்பிடுவீங்க. அல்லேலூயா. ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்கலாம்னு தீர்மானம் பண்ணனா அதுதான் பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிறார், சகோதரரே நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாயிராமல் துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலே தேர்ந்தவர்களாயும் இருங்கள். அல்லேலூயா. துர்க்குணம், அத துர்க்குணத்தை பிள்ளைகள் செய்ய முடியாது. அல்லேலூயா. அதனால நீங்க துர்க்குணத்துல எப்படி இருக்கணும்? குழந்தைகளை போல. துர்க்குணத்தை பற்றி குழந்தைகளுக்கு ஒன்றுமே தெரியாது. வேசித்தனம் பண்றதுக்கு குழந்தைகளுக்கு தெரியாது. இதே மாதிரி அநியாயம் அக்கிரமம் செய்யறதுக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு தெரியாது. அதனாலதான் துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலே தேறினவர்களாய் இருக்கணும், ஞானம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும்? நமக்கு சமீபமா இருக்கும். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 4:12 வாசிங்க. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம். உன் இளமையை குறித்து ஒருவன் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாய். உன் இளமையை குறித்து ஒருவன் உன்னை என்ன செய்யக்கூடாது? குற்றம் சொல்லக்கூடாது. பாலிய பிள்ளைகள் எவ்வளவு பேர் இருக்கிறீங்க, உங்களை குறித்து யாரும் என்ன செய்யக்கூடாது? குற்றம் சொல்லக்கூடாது. பெற்றோர்களும் சொல்லக்கூடாது, மற்றவர்களும் சொல்லக்கூடாது, போதகரும் சொல்லக்கூடாது அப்படின்னு பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாய். அல்லேலூயா. நம்ம பார்த்துதான் அடுத்து வர்றவங்க எப்படி இருக்கணும்? மற்றவர்களுக்கு நாம் ஒரு நல்ல மாதிரியா இருக்கணும். சொல்லணும். என்ன சொல்லணும்? இவனை போல இவளை போல இருக்கணும்னு சொல்லணும். அல்லேலூயா. நான் கொஞ்சம் சின்ன வயசுல கொஞ்சம் நல்ல கட்டிக்காரனா இருப்பேன், நல்ல பிள்ளையா இருப்பேன். அப்ப எங்க சித்தப்பா மனைவி சித்தி அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, நெல்சனை போல இருக்கணும்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. எனக்கே ஒண்ணும் தெரியல, நான் எப்படி நடந்தேன் என்ன நானும் சொல்லுவாங்க. நடந்தா எப்படி இருக்கணும்? நெல்சனை போல இருக்கணும் அப்படின்னு. அல்லேலூயா. உண்மையை சொல்லுகிறேன், பொய்யை சொல்லவில்லை. ஒருவேளை அந்த நற்சான்றுகள் கூட என்ன ஊழியக்காரன் ஆகி இருக்கலாம். அல்லேலூயா. ரொம்ப கிராமங்களில் எல்லாம் பார்த்தா கட்ட வார்த்தையா பேசுவாங்க. ஆனா அப்படி ஒரு வார்த்தையை நான் பேச மாட்டேன். அடிக்கடி அவங்க சண்டைக்கு எல்லாம் போவாங்க. நான் சண்டைக்கு என்ன செய்யறது இல்லை, போறது. இது எல்லாவற்றையும் ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து அவர்கள் சொல்லி இருப்பார்கள்.
அதே மாதிரி உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து மற்றவர்கள் என்ன செய்யணும்? சொல்லணும். எப்படி சொல்லணும்? பிள்ளைகளை சொல்லி கொடுக்கணும். மார்ட்டினை போல இருக்கணும், பர்சியாவை போல இருக்கணும்னு நீங்க என்ன செய்யணும்? சொல்லி கொடுக்கணும். ஏன்னா மார்ட்டினையும் நான் அப்படிதான் வளர்த்து வச்சிருக்கேன். அவருக்கு மேரேஜ் முடிஞ்சு சுமார் 2 வருஷம் ஆக போகுது. அவர் நண்பர்கள் எல்லாம் வருவார்கள் பீச்சுக்கு போறது. அவங்க பீச்சு பக்கத்துல தான் இருக்கு. அவங்க அம்மா சொல்லுவாங்க அந்த பசங்களுக்காட்ட, கடல் தண்ணியில என்ன செய்யக்கூடாது? காலே வைக்க கூடாது. ஒவ்வொரு தடவை இதே சொல்லுவாங்க. அதே மாதிரி காலையே வைக்காம வந்துடுவாங்க. அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? உங்க அம்மா கடல் பீச்சு தண்ணியில காலையே வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. நாங்க பீச்சுக்கு என்ன செய்யல, வரவே இல்லை. பரவாயில்ல, எத்தனை பிள்ளைகளுடைய பிணங்கள் நம்ம பீச்சில் ஒதுங்கி கொண்டிருக்குது. ஹல்லேலூயா. அதனால நம்ம பிள்ளைகள் மனம் போல் நடக்காமல் கீழ்ப்படிந்ததினால் ஒருவேளை அவர்களுக்கு வருத்தங்கள் இருந்தாலும் கூட அந்த பிள்ளைகள் இன்றைக்கு ஜீவனோடு காக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லவா? இப்படிதான் ஒவ்வொரு காரியமும் இப்படி நல்ல ஒரு சாட்சி இருக்கணும் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில. கடைசி வரைக்கும் இருக்கணும் சாட்சியை. நம்ம என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். சாட்சியை காத்து கொள்ளுகிறது நம்முடைய கடமை. அவங்க பாராட்டினாங்க, இவங்க பாராட்டினாங்கன்னு சொல்லி இருதயம் என்ன இருமாப்பு கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. பெருமையும் கொள்ளக்கூடாது. புகழ்ந்தா புகழ்வாங்க, இகழ்ந்தா இகழ்வாங்க. ஆனா நம்ம கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கிறோம் என்பதுதான் நமக்கு நல்ல சாட்சியா இருக்கணும். ஹல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருந்த ஆண்டவர் ஒரு காரியத்தை பிலாத்து சில கலிலேயருடைய ரத்தத்தை அவர்களுடைய பலிகளோடு கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்கள் சிலர் அந்த செய்தியை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டது சம்பவித்ததனாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கலும் அவர்கள் பாவிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? பிலாத்து கொஞ்சம் பேரை கொலை பண்ணிட்டான். அத இயேசு காட்ட சொல்றாங்க. இப்ப இயேசு சொல்றாரு, பிலாத்து அப்படி பண்ணதுனால மற்ற கலிலேயர் எல்லாரை விடவோ அவர்கள் பாவிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். அல்லேலூயா. நீங்கள் மனம் திரும்பாமல் போனால், பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். இயேசுவின் பக்கமாய் திரும்பாமல் போனார் தேவராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமே என்று நீங்கள் தாகத்தோடு திரும்பாவிட்டால் எல்லோரும் கெட்டு போவீர்கள். அல்லேலூயா. அடுத்த வசனம், சிலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொண்டது. எருசலேமில் குடியிருக்கிற எல்லா மனுஷரிலும் அவர்கள் குற்றவாளிகள் என்று நினைக்கிறீர்களே? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் கெட்டு போவீர்கள் என்றார். அல்லேலூயா. சீலோவாமில கோபுரம் இடிந்து விழுந்து 18 பேர் மரித்து போனார்கள். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், எருசலேமில குடியிருக்கிற மற்ற எல்லாரும் காட்டிலும் அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அல்லேலூயா. நம்ம அப்படித்தானே நினைப்போம். எங்கேயாவது ஒரு பூமி அதிர்ச்சி வந்தா, இல்ல யாராவது ஒரு நோயில செத்தா, அவங்கள எல்லாம் என்ன நினைப்போம்? பாவிகள் தான் நினைக்கிறோம். நம்ம ரொம்ப ரொம்ப பெரிய பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இரக்கமாய் தயவாய் தம்முடைய கிருபையினாலே நம்மை பாதுகாத்து வைத்திருக்கிறார் என்று நன்றி சொல்லியதை விட்டு அடுத்தவர்களை குறை சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சிலோவாமில கோபுரம் இடிந்து விழுந்து 18 பேரை கொண்டது. எருசலேமிலே குடியிருக்கிற எல்லா மனுஷரை பார்க்கலும் அவர்கள் குற்றவாளிகள் ஆயிருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அல்லேலூயா. அப்படி எல்லாம் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போய், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள். ஹல்லேலூயா. மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசி. பாவ மன்னிப்பு இல்லாமல், கர்த்தரிடத்தில் மனம் திரும்புதல் இல்லாமல் ஒருத்தரும் இயேசுவின் பிள்ளையாய் ஜீவிக்க முடியாது. வேணுமா? ஒருவேளை இது சம்பாதிப்பதற்கு ஒரு நல்ல தொழில் என்று வேணா கொஞ்சம் பேர் வரலாம். ஹல்லேலூயா. மற்றபடி ஒண்ணு நடக்காது. மற்றபடி என்ன செய்யாது? ஒண்ணு நடக்காது. ஹல்லேலூயா. பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இப்படியாய், ஆனாலும் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரத்தில் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதிலிருந்து நீக்கி விடுவேன். ஹல்லேலூயா. எபேசு சபைக்கு யோவான் மூலம் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை என்ன செஞ்சாய்? நிறைய கிறிஸ்தவர்களுக்கு ஞானசானம் எடுக்கிறது வரைக்கும் இருந்த அன்பெல்லாம் என்ன ஆச்சு? போயிடுச்சு. ஞானசானம் எடுக்கிற அந்த நேரத்துல இருந்த அன்பு அப்படி போனதும் அவர்கள் ஆண்டவரை விட்டு விலகி போறார்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையால் நீ இந்த நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து சீக்கிரத்தில் வருவார். கோபத்தோடு வருவார். ஹல்லேலூயா. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்தபடியாக அதே இதுல 15, 17 நீ மனம் திரும்ப இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. மனம் திரும்ப இல்லைன்னா சீக்கிரமாய் வந்து வாயின் பட்டயத்தால் என்ன செய்வாரு? இப்போ அதான் நடந்துட்டு இருக்கிறேன். பாஸ்டர் சொல்றதெல்லாம் நமக்கு எதிராக யுத்தம் பண்ற மாதிரி தானே இருக்குது வார்த்தைகள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவும் சபை, இந்த சபைக்கு எந்த சபைக்கு எழுதுகிறார்? பெர்கமூர் சபைக்கு எழுதுகிறார். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களுடைய யுத்தம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. யுத்தம் பண்ணுவார் ஆண்டவர். அடுத்தபடியாய் பாருங்க, வெளிப்படுத்தின 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 5ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது ராஜ்யம் இருளடைந்தது. அவர்கள் வருத்தத்தினால் தங்கள் நாவுகளை கடித்துக் கொண்டு தங்கள் வருத்தங்களாலோ தங்கள் புண்களாலோ பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. ஹல்லேலூயா. எவ்வளவு உபதேசம் பண்ணனாலும் கிரியைகளை விட்டு என்ன செய்யல? மனம் திரும்பவில்லை. ஹல்லேலூயா. அதனால மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. நெகேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நெகேமியா 9. அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போதோ அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போதோ உனக்கு முன்பாக உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். ஆகையால் அவர்கள் சத்துருக்கள் அவர்களை ஆளும்படிக்கு அவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்து அவர்கள் மனம் திரும்பி
உம்மை நோக்கி கூப்பிட்ட போதும் நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்களை உம்முடைய இரக்கங்களின்படியே அநேகம் தரம் விடுதலை ஆக்கி விட்டீர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பக்கமாக மனம் திரும்பினா விடுதலை உண்டு. அல்லேலூயா. இல்லைன்னா சத்துருக்கள் கையில என்ன செய்வாரு? ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் என்று பாடினா மட்டும் போடார். நாம் விடுதலையோடு வாழ வேண்டும். ஆனால் மனம் திரும்புதலுக்குரிய ஜீவிதம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருந்ததோ என்னதோ தெரியாது. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். அப்ப நாம் மனம் திரும்பி கனி கொடுக்கிறவர்களாய், ஆண்டுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. கிரியைகள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரிகள் எல்லாம் விளக்கமா சொன்னா இன்னும் 1 மணி நேரம் வேணும். விளக்கமா சொன்னா என்ன வேணும்? இன்னும் 1 மணி நேரம். நிறைய பேர் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்தேன்னு நல்ல அறிக்கையெல்லாம் கொடுப்பாங்க. ஆனா வீட்டுல பார்த்தா அதே சண்டை, அதே சச்சரவு, அதே போராட்டம், அதை விட கூடுதல் பண்றாங்க. சகோதரிகளும் அப்படிதான் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு மனம் போல நடக்கிறார்கள். அல்லேலூயா. இதெல்லாம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அப்படி விளக்கி அதற்கு உதாரணம் சொன்னா நமக்கு இன்னும் 1 மணி நேரம் செய்தி எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னும் 1 மணி நேரம் அதிகம் ஆகும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணி கொண்டிருந்த போது ஜனங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தார். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அவர்கள் என்னிடத்துல 3 நாள் ஆயிடுச்சு. அதனால வெறுமையை அனுப்பி விட மனம் இல்லை. அதனால அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? ஆகாரம். இயேசு கிறிஸ்து 3 நாள் பேசினதுக்கு அப்புறமே அவங்க கேட்டுக்கொண்டே இருந்தாங்க உபதேசம். இங்க 3 மணி நேரம் பேசினாலே நான் மட்டும்தான் இருக்கேன். அல்லேலூயா. நான் மட்டும்தான் 3 மணி நேரம் பேசினா நான் மட்டும்தான் இருக்கணும். அப்புறம் இயேசுநாதரும் தூதர்கள் எல்லாம் இருப்பாங்க, சபையில யாரும் இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அதனால மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நாம் கொடுக்க வேண்டும். மனம் திரும்பி ஆண்டவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். மனம் திரும்பி பிள்ளைகளை போல் மாற வேண்டும். மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் கெட்டு போவீர்கள். இதுதான் முடிவு. அதனால மனம் திரும்புதலை பெற்றுக் கொள்ளணுமே. மனம் திரும்பி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளணுமே. மனம் திரும்பி தேவ ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுமே என்று தாகத்தோடு தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நாம் ஜீவிப்போம். நிச்சயமாக கர்த்தர் நமக்கு சகாயராய், அனுகூலராய், கடைக்கலமானவராய் இருந்து உதவி செய்வார். இந்த வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பல்லவத்தின் தெய்வமே இயேசுவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட உயிர்த்தல் ஆராதனைக்காய் நன்றியோடு பேசுவோம். மனம் திரும்பங்கள், பரலோக ராஜ்யம் சமயமாய் இருக்கிறது என்ற செய்தியை ஆண்டவரே கேட்க எங்கள் ஒவ்வொருவரும் உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் மனம் திரும்பி தேவனுடைய பிள்ளைகளை போல மாறத்தக்கதான கிருபையை எங்களுக்கு தரும்படியாய் செவிங்க. கர்த்தாவே, தடையாய் இருக்கிற எல்லா காரியங்களும் எங்களை விட்டு விலகி போகும்படியாய் செவிங்க. ஆண்டவரே, வார்த்தையை கேட்ட பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் தாருங்க, நல்ல பலம் தாருங்க, நல்ல ஆரோக்கியத்தை தாருங்க. அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க பிள்ளைகளது உலகத்திலே ஒரு நல்ல சாட்சியம் ஆக்கி கர்த்தருடைய வருகையிலே பங்கு பெறுவதற்கான கிருபையை தாருங்க. பிள்ளைகளை உடைய கருத்திலே ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
அவர் உள்ள கரத்தை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி கழுக்கு சமமாய் ஒரு வயது திரும்ப வாழ வயது கூட கொடுக்கப்படுகிற யாவருக்கு கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நடத்தலும் அபிஷேகம் ஆசீர்வாதம் வார்த்தையை கேட்ட பிள்ளைகளோடும் சகல பரிசுத்தவான்களோடும் நித்திய ஜீவன் ஊழியத்தோடும் என்னென்றுமாயிருப்பதாக. ஆமென். Hallelujah. 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 கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.